Dear students, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது lesson 5 of Flamingo book. Indigo. இதுதான் name of the lesson வந்து Indigo. This is written by Louis Fisher. Okay, so before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So with a small author introduction, நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். About the author Louis Fisher. Okay, he was born in the year 1896 and he died in 1970. He was born in Philadelphia. Philadelphia is in America. So he served as a volunteer in the British Army between 1918 and 1920. So British Army la the 2-3 years வந்து அவர் 1918 ல இருந்து 1920 வரைக்கும் ஒரு வாலண்டியரா சர்வ் பண்ணிருக்காரு. He made a career as a journalist and wrote for the New York Times, the Saturday Review and for European and Asian publications. Apart from a volunteer in a British Army, அவர் என்னவாவும் இருந்திருக்காருன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காரு. ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. எந்தெந்த பேப்பர்ஸ்க்குனா ரொம்ப ஃபேமஸான நியூயார்க் டைம்ஸ், சாட்டர்டே ரிவ்யூ, யூரோப்பியன் ஏஷியன் பப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி புக்ஸ்ல எல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் ஆல்சோ இந்த மாதிரி மேகசின்ஸ், டெய்லி இஷ்யூஸ் இதுல எல்லாத்துலேயுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஜேர்னலிஸ்டா. ஹி வாஸ் ஆல்சோ எ மெம்பர் ஆஃப் த ஃபேக்கல்டி அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டிலையும் ஒரு ஹி ஹேட் பீன் அ ஸ்டாஃப். ஓகே, த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸெப்ட் ஃப்ரம் ஹிஸ் புக் த லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி. ஸோ இந்த நம்ம இப்போ படிக்க போற இந்த இண்டிகோன்ற இந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது மட்டும் அவர் எழுதலை. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் புக் தான். அவரோட லைஃப் ஆஃப் மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய வால்யூம் எழுதினாரு. அதுல இருந்து ஒரு எக்ஸப்ட்னா எ ஸ்மால் பார்ட் இஸ் திஸ் புக், இஸ் திஸ் சாப்டர் ஃபார் யூ. உங்களுக்கான பிரிஸ்கிரைப்டு சாப்டர் வந்து எ பார்ட், ஒரு பகுதி தான். தி லைஃப் ஆஃப் மகாத்மான்னு சொல்லிட்டு லூயி ஃபிஷர் எழுதின ஒரு புக்கோட ஒரு பார்ட் தான் திஸ் இண்டிகோ. த புக் ஹாஸ் பின் ரிவ்யூட் as one of the best books ever written on Gandhi by Times Educational Supplement. Times Educational சப்ளிமெண்ட்னு ஒரு புக் ஒரு மேகசின் என்ன பண்ணிருக்குன்னா இந்த சாப்டரை வந்து இந்த புக்கை ஐ மீன் லைஃப் ஆஃப் மகாத்மாவை ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்துருக்கு. Now let us get into the outline summary of Indigo. Indigoன்ற அந்த ஸ்டோரி எதை பற்றியது, இந்த ப்ரோஸ் பீஸ் எதை பற்றியது, ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஃபுல் சம்மரிக்குள்ளே போகலாம். இட் இஸ் an excerpt from Louis Fisher's book The Life of Mahatma Gandhi. சரி, அது நம்மளுக்கு தெரியும். The writer talks about how Gandhi dealt with a particular incident regarding indigo sharecroppers in the Champaran district. Champaran district அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல நினைக்கிறேன், பீகார்ல ஒரு இடம். அங்கே வந்து இண்டிகோ பிளான்ட் பண்ண ஒரு குரூப்புக்கு இண்டிகோ அப்படிங்கிறது எ கைண்ட் ஆஃப் பிளான்ட். அந்த பிளான்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சுரல் டையா யூஸ் பண்ணுவாங்க. டைனா தெரியும் இல்லையா, கலர், நேச்சுரல் கலர். அது இண்டிகோ அப்படிங்கிற பிளான்ட்ல இருந்து தயாரிக்கிறது நேச்சுரல் கலர். இன்னைக்கு கூட நம்ம வந்து நிறைய அந்த பவுடர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹேர் டையா கூட யூஸ் பண்றாங்க. பிளாக் கலர் ஹேர் டைக்கு கூட அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இண்டிகோ பிளான்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஷேர் க்ராப் இன் சம்பாரன் டிஸ்ட்ரிக்ட். இது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமாக விளைவிச்சிட்டு இருந்தாங்க. திஸ் இண்டிகோ வாஸ் ஷேர் க்ராப். ஷேர் க்ராப்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நிலத்தை வந்து அவங்க ஓன் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டட் ஒரு லேண்ட் ஓனருக்கு வேற ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் பயிர் செஞ்சு எல்லாமே பண்ணுவாங்க. பட் லேண்ட் ஓனருக்கு அது அவங்க வரக்கூடிய ப்ராஃபிட்ல பாதியை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஷேர் கிராப்பிங் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கும். பாதியா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஷேர் கிராப்பிங் இண்டிகோல பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல இருந்த அந்த சம்பாரன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தவங்க. எ பெசன்ட் நேம்ட் ராஜ்குமார் சுக்லா ஃப்ரம் சம்பாரன் கோஸ் டு காந்தி ஃபார் ஹெல்ப். ஒரு தடவை ராஜ்குமார் சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு peasantனா a poor farmer. So he comes in seeking the help of Gandhi. Gandhi's help கேட்டு வராரு. He told that the British landowners of Champaran were ruthlessly exploiting the sharecroppers of this district. அவரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவங்க ஏரியால இருக்கிற பிரிட்டிஷ் லேண்ட் ஓனர்ஸ் வந்து அந்த நிலத்துக்கெல்லாம் சொந்தக்காரவங்க கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பீப்புளா தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, they were exploiting
ரூத்லெஸ்லி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம they were exploiting the அது என்ன சொல்றது அவங்களோட உழைப்பை வந்து சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு he is complaining to Gandhi. In a minor incident that leads to a prolonged fight against the British administration to finally release the suffering peasants from their plight and give them the courage to fight for their rights. Okay, so இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ப்ரோஸ் எக்ஸெப்ட் வந்து நம்மளுக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். காந்தியோட லைஃப்ல ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் தான் இது வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக அவருக்குரிய அந்த ப்ரொலாங்டு ஃபைட் இருக்கு இல்லையா அதை ஆரம்பிச்சு வச்ச ஒரு நிகழ்வு. அதாவது ஒரு பெரிய ஃபைட் பின்னாடி வந்து அவர் வந்து இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஒரு ஏர்ஜ் மாதிரி ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தட் மேட் ஹிம் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் பவர்ஸ் வெரி ஃபியர்ஸ்ஃபுல்லி. காந்திக்கு இதெல்லாம் ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு பற்றுதலுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் அவருக்கு உந்துகோல் மாதிரி இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அப்படிதான் ஏர்லியரா பண்ண ஒரு காந்தி வந்து அவரோட லைஃப்ல ஏர்லியராகவே பண்ண ஒரு ஃபைட்டிங் தான் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூலர்ஸ். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக ஃபைட் பண்ணி அந்த சஃபரிங் பெசன்ஸோட அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு இல்லையா அவங்களோட அந்த புவர் பிளைட் அதெல்லாம் அவங்க குறைகளை எல்லாம் தீர்த்து வச்சாரு. and gave them courage to fight for their rights. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு fight for their rights தங்கள் உரிமைகளுக்காக போராடுறதுக்கான தைரியத்தையும் அவர் காந்தி வந்து கொடுத்தது இந்த டைம்ல தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இண்டிகோ. இண்டிகோங்கிற கிராப் இதுதான். இது ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு, இது ஒரு லாங் ஷாட்டு. ஸோ இந்த கிராப்ல இருந்து தான் அந்த டை வந்து கல்டிவேட் பண்றாங்க, நேச்சுரல் டை கல்டிவேட் பண்றாங்க. ரைட். Well, let us get into the detailed summary of Indigo. So, Louis Fisher starts the chapter by recalling his meeting with Mahatma Gandhi at his ashram in Sevagram in 1942. So, Sevagramல இருக்க அவரோட ஆஷ்ரம்ல காந்தியை போய் மீட் பண்றாரு லூயி ஃபிஷர் 1942ல 5 years before independence போய் மீட் பண்ணிருக்கார். He remembers Gandhi explaining his urge to initiate the departure of the British from India. அப்போ காந்தி என்ன சொன்னார்னா அவரோட அந்த இவர் வந்து லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி எழுததான் அவர்கிட்ட நேரடியாக அவரோட எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கேட்க போயிருக்காரு. அஸ் அ ஜேர்னலிஸ்ட் அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக லூயி ஃபிஷர் போயிருக்கிறார். அப்போ காந்தி என்ன சொன்னார்னா எனக்கு இதுக்கெல்லாம் பெரிய உந்துகோலாக இருந்தது ஒரு நிகழ்ச்சி, ஏ இன்சிடென்ட் தட் அர்ஜ்ட் மீ டு ஃபைட் ஃபார் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஒரு உந்துகோலாக இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கான இனிஷியேட் அதை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. He remembers Gandhi explaining his urge to initiate the departure of British from India. எப்படி தனக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்தது, அந்த urge எப்படி வந்தது, to drive British from India. பிரிட்டிஷ் பீப்புளை இந்தியால இருந்து அனுப்பிட்டு எங்களை நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம்னு சொல்லிக்கிற அந்த தெம்பும் தைரியம். ஏன்னா அவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்க கிட்ட எதுவுமே அவ்வளவு பவர் எதுவுமே கிடையாது. அப்போ they had the அந்த ஒரு ரெசல்யூட் மைண்ட் வந்தது, ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் வந்தது டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தெம். அப்போ அந்த தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்ல இருந்து தான் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டா காந்தியை இதை ரீகால் பண்ணி லூயி ஃபிஷர்ட்ட சொல்றாரு. ஓகே, இட் ஸ்டார்டட் இன் 1917. He had gone to attend the annual convention of the Indian National Congress Party in Lucknow in December 1916. ஸோ இது பாருங்க 1916ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஆரம்பிக்கிறது 1916ல, 1917ல கொஞ்சம் பெருசா அது பிரச்சனை ஆகுது. 1916 டிசம்பர், அதாவது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 1916 தான் அவர் ஒரு லக்னோல நடந்த ஒரு காங்கிரஸ் பார்ட்டிக்கு போயிருக்காரு, ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு. கன்வென்ஷன் எ மீட்டிங். டியூரிங் திஸ் ஈவெண்ட் எ farmer named ராஜ்குமார் சுக்லா கேம் அப் டு ஹிம் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். அந்த டைம்ல ஒரு ஃபார்மர், ஒரு புவர் பெசன்ட், அவர் தான் ராஜ்குமார் சுக்லா. அவர் வந்து இவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு
ஹெல்ப் வேணும், உங்களால ஒரு விஷயம் நடக்கணும். அப்பதான் காந்தி வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மைல்டா ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்பவே வந்து ஹெல்ப் கேட்கிறாரு ராஜ்குமார் சுக்லா. ஹி வாஸ் அன் இல்லிட்ரேட் பட் வெரி ரெசல்யூட். காந்தி வந்து இல்லைங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், என்னால இப்போ உங்க ஊருக்கெல்லாம் வர முடியாது. அவரு ஊருக்கு கூப்பிடுறாரு, எங்க ஊருக்கு வந்து பாருங்க எங்க நிலைமைய. காந்தி சேஸ் ஐ cannot come now. ஆனா அவர் வந்து இல்லிட்ரேட் தான், படிக்காதவர் தான் ராஜ்குமார் சுக்லா. பட் வாஸ் வெரி ரெசல்யூட்னா பயங்கர டிட்டர்மைண்டா இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்காரு. காந்தியை எப்படியாவது கூப்பிட்டு போகணும்னு வந்திருக்காரு. மனுஷன் அசரவே இல்லை. காந்தி எங்க போனாலும் பின்னாடியே பின்னாடி அமைதியாவே வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ஒரு நேரத்துல காந்தி கேச்ச அவருக்கு என்னதான் பிரச்சனையோன்ற மாதிரி. ஹி வாண்டட் காந்தி டு ஹெல்ப் ஹிம் அண்ட் his fellow farmers deal upon the fellow farmers to deal upon the injustice imposed on them by the landlord system in Bihar. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, லேண்ட்லார்ட் சிஸ்டம் ஒன்று பீகார்ல இருக்கு அவங்க ஏரியால. அது மூலமா அவங்க நிறைய இன்ஜஸ்டிஸ் அனுபவிக்கிறாங்க. ஸோ நியாயமில்லாத நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ ஹி வாண்டட் காந்தி டு ஹெல்ப் ஹிம் இன் தட். அவர்கள் மட்டும் இல்ல, அவர் மாதிரி ஃபெல்லோ ஃபார்மர்ஸ்க்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டு வந்திருக்காரு. ராஜ்குமார் சுக்லா ஃபாலோட் காந்தி டு ஹிஸ் ஆஷ்ரம் until the later agreed to go to சம்பாரன். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரெசல்யூட்டா இருக்காரு. அங்கேயும் வர்றாரு, அடுத்த ஆஷ்ரம்க்கு காந்தி போறாரு, அங்கேயும் போய் நிக்கிறாரு. அங்க காந்தி கண்ணில் படுற மாதிரியே நிக்கிறாரு. இப்ப காந்தி ஒரு கட்டத்துல சரிப்பா வேற வழியே இல்ல, சம்பாரன் வரேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவரு காந்தியை விட்டு அகலவே இல்லை. It was decided that Rajkumar Shukla would take Gandhi to Champaran from Calcutta. அப்போ காந்தி என்ன சொல்றாரு, ஒரு பர்டிகுலர் டேட்ல ஐ வில் பி அட் கல்கட்டால இருந்து நான் பீகார் வரேன், இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அப்புறம் தான் ராஜ்குமார் சுக்லா போறாரு. ஆனா காந்தி எந்த டேட் சொன்னாரோ ஆஃப்டர் செவரல் மந்த்ஸ், அது நிறைய மாசம் கழிச்சு தான், when Gandhi went to Calcutta he found Rajkumar waiting for him at the exact spot at the given time. கரெக்டா அவர் சொன்ன நேரத்துல சொன்ன டைம்ல கரெக்டா காந்தி வெளியே வராரு, அவர் சுக்லா நிக்கிறாரு. ராஜ்குமார் took Gandhi to the house of Rajendra Prasad, a lawyer who later became the president of the Congress party and India. சரி, அவர் கூட காந்தி வந்து டிராவல் பண்ணி பீகார் அவங்க ஊருக்கு போயிடுறாரு. போனோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டு ராஜேந்திர பிரசாத்தை போய் பார்க்க போறாரு. யாரு ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொன்னா, ஹி வாஸ் த லேட்டரா அவர் அப்போதைக்கு லாயரா இருந்தவர் தான் ராஜேந்திர பிரசாத். பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவர் தான் காங்கிரஸ் பார்ட்டியோட நேஷனல் லீடராகவும் ஆகுறாரு. அதுக்கப்புறமா இந்தியன் சுதந்திர இந்தியாவோட முதல் பிரசிடென்டாகவும் ஆகுறாரு ராஜேந்திர பிரசாத். The lawyer was not there. Gandhi also remembers how he was treated by the servants of Rajendra Prasad. ஆனா அவங்க வீட்டுல ராஜேந்திர பிரசாத் இல்ல. ஆனா அங்க இருந்த வேலைக்காரங்கள்லாம் அந்த இவர் இருக்கார் இல்லையா, யோமன் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து உழுது கொடுக்குறவங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு சிஸ்டம் தான், அந்த ஃபியூடல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுலதான் யோமன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஃபார்மர்ஸ், அந்த லேண்ட் ஓனர்ஸ் கீழே வேலை பார்க்குறவங்க வந்து யோமன். ஸோ யோமன் தான் இவர் யாரு, ராஜ்குமார் சுக்லா. அவர் கூட போனதுனால இவரையும் யோமன் நினைச்சுக்கிட்டாங்க அங்க இருந்த சர்வன்ட்ஸ். இவங்களெல்லாம் அன்டச்சபிள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கூட ஞாபகப்படுத்தி சொல்றாரு காந்தி. அதெல்லாம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், அப்ப எல்லாம் அந்த பழக்கங்கள்லாம் சொசைட்டில இருந்தது அப்படிங்கறத அவரு சொல்றாரு. அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா அதையும் ஷேர் பண்ணிக்கிறாரு. ஓகே, தென் அப்போ லாயரும் அங்க இல்ல. அதனால என்ன பண்றாரு, ஹி டிசைடட் டு கோ டு முசாஃபர்பூர்ன்ற இடத்துக்கு வந்து அடுத்ததா அவங்க டிராவல் பண்றாங்க. He was greeted by a professor at the train station ரயில்வே ஸ்டேஷன், ஜேபி கிருபாலனின்ட்டு ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல இன்வைட் பண்ணிக்கிறாரு. whom many students accompanied. அவர் ஒரு ப்ரொஃபஸருங்கிறதுனால அவர் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அவர் இன்ஸ்பயர் ஆகி எல்லாரும் அந்த ஃப்ரீடம் மூமெண்ட் அந்த ஆரம்பிக்கிற அந்த பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டான ஒரு மனப்பாங்க ஆரம்பிச்ச நேரம். he stayed at home of Mr. Malkani, a government school teacher. Gandhi says that it was extraordinary for a government professor like Mr. Malkani to give shelter for men like him who advocated home rule. இப்போ என்னன்னா அங்க அவர் போயிட்டாரு, முசாஃபர்பூர் போயிட்டாரு. அங்க ஜேபி கிருபால்னி அவரை வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் தங்குறது வந்து மிஸ்டர் மால்கனின் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரோட வீட்டுல. இதை வந்து காந்தி he just remembers this to be a great thing. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன் தெரியுங்களா,
மிஸ்டர் மால்கனி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஆனா காந்தி வந்து அகெயின்ஸ்ட் ஹோம் ரூல் அட்வொகேட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மள ரூல் பண்ணிக்கணும், அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்ச நேரம். அப்போ கவர்மெண்ட் வந்து இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கு. அந்த டைம்ல அதையும் மீறி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்த மிஸ்டர் மால்கனி என்ன பண்ணாரு, அவரோட இடத்துல தங்குறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு மிஸ்டர் காந்திய. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா காந்தி வந்து ஞாபகப்படுத்தி சொல்றாரு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காருன்னா லூயி ஃபிஷர்ட்ட. லூயி ஃபிஷர் இதெல்லாம் தன்னோட லைஃப் ஆஃப் காந்தியில எழுதியிருக்கிறார். ரைட். As a number of lawyers and farmers came to meet him, Gandhi understood the problem faced by the farmers. அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் லாயர்ஸும் ஃபார்மர்ஸும் வந்து அவரை பார்க்க வர்றாங்க, எல்லாம் இந்த இஷ்யூ ரிலேட்டடா. அப்பதான் காந்திக்கு தெரியுது இது எவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. தேவர் ஷேர் கிராப்பர்ஸ். சார் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவர் ஷேர் கிராப்பர்ஸ். ஷேர் கிராப்பர்ஸ்னா முதவே நான் சொன்னேன், அதாவது ஒரு லேண்ட் இருக்கும், அந்த லேண்டுக்கு ஓனர் வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ ஓன் பண்ண தெரியாமங்க, அப்போ எல்லாம் பெருசா வேற யாருக்கும் எந்த வேலையும் ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஃபார்மர்ஸா தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட லேண்ட் இருக்காது, முக்காவாசி லேண்ட் பிரிட்டிஷ்ட தான் இருக்கு, எல்லாம் அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால அதை உழுகவும் முடியாது, அவங்களுக்கு அந்த ஒர்க் எல்லாம் தெரியவும் தெரியாது. இங்கிலீஷ் பீப்புளுக்கு இந்தியன்ஸை வச்சு தான் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை இந்த இடத்த நீ உழுதுக்கோ எல்லாம் பண்ணிக்கோ, ஆனா உனக்கு வர்ற வருமானத்துல இத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு தந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அவங்க தான் ஷேர் கிராப்பர்ஸ். ஓகே. லீஸ் அக்ரி இப்போ கூட இருக்கும், லீஸ் அக்ரிமெண்ட், அந்த மார்ட்கேஜ் பண்றது, லீஸ்க்கு விடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வகைகளை இன்னைக்கு வரைக்குமே கூட அந்த சிஸ்டம் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. பட் முந்தி வந்து பெரிய அளவுல ரைட்ஸ் பேச முடியாது. ஏன்னா பிரிட்டிஷ் அவங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு இருந்தது. They were sharecroppers. Tenants that worked on estates owned by British landlords. இவங்க யாரு, டெனன்ட்ஸ் தான், வாடகைக்கு தான் என்ன பண்றாங்க, லேண்டை உழுது கொடுக்குறாங்க. யாருக்கு உழுது கொடுக்குறாங்க, பிரிட்டிஷ் லேண்ட்லார்ட்ஸ்க்கு. This system compelled the farmers to cultivate 15% of their land with indigo and hand over the complete harvest to the landlords. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இண்டிகோ வந்து 15% உங்க லேண்ட்ல கண்டிப்பா போட்டே ஆகணும். அந்த இண்டிகோனால வர வருமானத்தை அப்படியே எங்களுக்கு அந்த லேண்டுக்கான ரெண்டா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி, வேற மற்ற பகுதியில தான் நீ வேற உனக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம், பட் 15% ஆஃப் த லேண்ட் ஃபுல்லா நீ இண்டிகோ போட்டு அந்த இண்டிகோல வரக்கூடிய ஃபுல் வருமானமும் எனக்கு கொடுத்துடணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு அதிகமான ஒரு இதா இருக்கு, கொடுக்க வேண்டியது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ரொம்ப ஹியூஜா தெரியுது. ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணணும், அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பண்ணணும், உழைக்கணும், எல்லாமே பண்ணி கடைசியில அந்த அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம யாருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டெனன்ட்ஸ்க்கு. When the landlords discovered that Germany had developed synthetic indigo, they did not want the farmers to grow indigo anymore. ஸோ அப்பவே அந்த இண்டிகோவை வந்து இந்த பேண்ட் மாதிரி விஷயங்கள், கிளாத்திங்கெல்லாம் டையிங்க்கு தான் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பேண்ட்கான டையிங்ஸா, பேண்ட்ஸ்க்கான டையிங்கா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இண்டிகோ. அந்த டைம்ல தான் எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்லாம் நடந்துகிட்டு இருந்த பீரியட் இல்லையா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஜெர்மன்ல வந்து ஒரு புது கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிப்புனா, இண்டிகோக்கு பதிலா ஒரு ஆர்டிபிஷியல் டை கண்டுபிடிச்சிட்டாங்க, கெமிக்கல் டை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே இவங்களுக்கு தேவைப்படலை, என்ன நேச்சுரல் டை தேவைப்படல, அது வந்து சீப் அண்ட் பெஸ்டா அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ அவங்களோட ஃபார்மிங்க்கு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கிறதுனால இவங்க கிட்ட இடத்த கொடுத்து இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆகுது இந்த நம்ம பிரிட்டிஷ் லேண்ட் ஓனர்ஸ்க்கு. ஸோ தே ஆஸ்க் த ஃபார்மர்ஸ் to pay some compensatory fees for being released from the 15% arrangement. சரி, நீ 15% உழுக வேண்டாம், எனக்கு பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற சொல்லுவாங்க தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த 15% நீ கொடுக்காததுக்கு பதிலாக இவ்வளோ காம்பன்சேஷன் தரணும் வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. சம் ஃபார்மர்ஸ் சைன்ட் வில்லிங்லி. இது என்னன்னு புரியாம சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சில பேர் தெரியாம இல்லிட்ரேட்ஸா இருக்காங்க, எல்லாம் அங்க படிக்காதவங்களா இருக்காங்க. ஸோ நிறைய பேர் தெரியாம அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. while others hired lawyers to fight against this. கொஞ்சம் புரிஞ்சவங்க எல்லாம் லாயர்ஸை
வச்சு இதுக்கு எதிராக சண்டை ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. பட் when they came to know about the development of synthetic ego, they wanted their money back. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது பின்னாடி சிந்தட்டிக் ஈகோ வந்துருச்சு, நம்மளுக்கு வேலையே இருக்க போறது இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சோன்னே இவங்களுக்கு எல்லாமே கோவம் வருது. நாங்க கொடுத்த பணத்தை திரும்ப கொடுங்கன்னு இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் எவ்வளோ பணம் எங்கிட்ட வாங்கிட்டீங்கன்ற மாதிரி அவங்க கிளம்புறாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இவங்களோட உழைப்பெல்லாம் பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதுதான் பிரச்சனைங்க. Gandhi faced a lot of troubles while approaching the government officials about the Champaran issue. They made many excuses and turned him away a number of times. காந்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ட்ரபிள்ஸ் வருது அவருக்கு வந்து. இந்த இது ரிலேட்டடா சம்பாரன் ரிலேட்டடா இந்த இஷ்யூ ரிலேட்டடா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை போய் சந்திச்சா எல்லாம் போயிட்டு வான்னு காந்தி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. They made many excuses and turned him away a number of times. ஒவ்வொரு தடவையும் இவங்க இல்லை அவங்க இல்லை ஏதோ சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு அவர் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. பட் he was resolute and filed a case with support from prominent lawyers and local farmers. ஆனா காந்தி ரொம்ப உறுதியா இருந்தாரு, இந்த கேஸை நான் என்ன பண்ண கைவிட மாட்டேன், இந்த மக்களை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ he was very ரெசல்யூட்னா டிட்டர்மைண்டா ரொம்ப அந்த பிடிவாதமா இருந்தாரு, அது முடிச்சே தீரணும்னு. they filed a case with support from prominent lawyers. அங்க இருந்த பெஸ்ட் லாயர்ஸ் வச்சு ஒரு கேஸ் போடுறாங்க. லோக்கல் ஃபார்மர்ஸோட சப்போர்ட்டோ லாயர்ஸோட சப்போர்ட்டோட ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் லாங் மீட்டிங்ஸ் வித் லெப்டினன்ட் கவர்னர், காந்தி வாஸ் ஏபிள் டு அரேஞ்ச் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்டு த ஷேர் கிராப்பர்ஸ் இஷ்யூஸ். சரி, ரொம்ப மீட்டிங்ஸ்க்கு அப்புறம் நிறைய போராடினதுக்கு அப்புறம் தான் லெப்டினன்ட் கவர்னர் இவங்களோட பிரச்சனைகளையே கேட்க தயாராகிறாரு. காந்தி வாஸ் சம்மன்ட் பை சர் எட்வர்ட் கெய்ட் த லெப்டினன்ட் கவர்னர். ஸோ காந்தியை வந்து கூப்பிடுறாங்க. எட்வர்ட் கெய்ட்ன்ற ஒரு லெப்டினன்ட் கவர்மெண்ட். இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தெரியுது, பார்த்துக்கோங்க. He met the lieutenant governor 4 times. Lieutenant governor மட்டும் காந்தி 4 times பார்த்தாரு. An official commission of enquiry was appointed. So ஒரு அஃபிஷியலா ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி, ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி போடுறாங்க. காந்தி remained in Champaran initially for 7 months and then came for several shorter visits. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி சம்பாரன் விட்டு போகவே இல்லை. கிட்டத்தட்ட 7 months சம்பாரன்ல தங்கி அவங்களுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால போயிட்டு ஷார்ட்டர் விசிட்ஸ் வந்துகிட்டே இருந்தார். The landowners agreed in principle to make refunds to the peasants. landowners ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்க, சரி ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறோம், ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வழிக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுது. அவங்க வந்து நியாயமா கேட்குறாங்க, அவங்க கேட்கறதுல நியாயமா இருக்கு, நீங்க ரொம்ப தப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி லெப்டினன்ட் அவங்க எல்லாம் இங்கிலீஷ் பீப்புளா இருந்தா கூட ஓரளவுக்கு மனுஷன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ இது ரொம்ப அநியாயமா இருக்குன்ற மாதிரி லெப்டினன்ட் கவர்னர்ஸே வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க லேண்ட் ஓனர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து ஒரு விதமான எதுக்கு வர்றாங்க, காம்பன்சேஷன் கொடுக்குறோன்னு வர்றாங்க. காந்தி ஆஸ்க்ட் only 50%. The representative of the planters offered to refund up to 25%. அப்போ அவங்க எவ்வளோ கேட்குறாரு, காந்தி வந்து 50% ரீஃபண்ட் வேணும் நாங்கள் கொடுத்ததுலன்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 25%க்கு ஒத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் யாரு, லேண்ட் ஓனர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ். காந்தி அதுக்கு ஒத்துக்கிறாரு. த டெட்லாக் வாஸ் broken. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காந்தி explained that the amount of the refund was less important than the fact that the landlords had been forced to give some money and their prestige. இந்த இடத்துல காந்தி என்ன சொல்றாருன்னா, அஃப்கோர்ஸ் அந்த பணம் ரீஃபண்ட் கொஞ்சம் குறைவு தான், ஆனாலும் எதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. ஒரு இங்கிலீஷ் பீப்புள அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லயே தோக்கடிச்சிருக்கிறாங்க, அதுவே இவங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. அவங்க வந்து ரீஃபண்ட் கொடுக்குறேன்னு வர்றதே அவங்க பிரஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கி வர்ற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தேர், அவங்க இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறதே இவங்களுக்கு பெரிய வெற்றியா இருக்கு. தி பெசன்ட் நவ் saw that he had rights and defenders. அப்ப பெசன்ட்ஸ்க்கு என்ன ஒரு ஹோப் வருது, இவங்க நம்மளுக்காகவும் பேச முடியும், நம்மளும் ஃபைட்
ஃபைட் பண்ண முடியும், நம்மளும் நம்மளோட ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ண முடியும்ன்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது இந்த இன்சிடென்ட். ஹீ லேர்ன்டு கரேஜ். ஹீனா இந்த இடத்துல பெசன்ஸ் தான். பெசன்ஸ் லேர்ன்டு கரேஜ். ராஜ்குமார் சுக்லாவை நம்ம சொல்லல, பெசன்ஸ். ஸோ அங்க இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கரேஜ் வருது. ஈவன் ஜஸ்டிஃபைட் காந்திஸ் பொசிஷன். ஸோ எல்லா விஷயங்களும் காந்தியை வந்து நியாயப்படுத்துச்சு. விதின் அ ஃபியூ இயர்ஸ் த பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ் abandoned their estates. கொஞ்ச நாள் கழிச்சு பிரிட்டிஷ் பீப்புள் அங்க சம்பாரன்ல இருந்த எஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. அதெல்லாம் அவங்க உழுதுட்டு இருந்தாங்களே பெசன்ஸ்க்கே போய் சேர்ந்துருச்சு. இண்டிகோ ஷேர் கிராப்பிங் டிசப்பியர். இந்த ஷேர் கிராப்பிங்ற மாதிரி விஷயம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அவங்களுக்கு உழுகிறவங்களுக்கே அங்க நிலம் சொந்தமாயிடுச்சு. The outcome of this event was that the fearful and suppressed farmers developed a sense of self-reliance and courage to fight for their rights. So இந்த இன்சிடென்ட் என்ன கொடுத்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி அமுக்கப்பட்டு அடக்கி வைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க அந்த ஃபார்மர்ஸ். இவங்களை கேள்வி கேட்க தைரியம் இல்லாம பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட் நம்மளுக்காக ஒரு சாதாரண மனுஷன் வந்து, ஏன்னா காந்தி அப்போ ஒரு பெரிய லீடரா கூட உருவெடுக்கல, ஆரம்ப காலகட்டம் தான் சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து நம்மளுக்காக சாதாரணமா, அவர் ஒன்றும் பெருசா எதுவுமே யூஸ் பண்ணல, சிம்பிளா அங்க இருந்த லாயர்ஸை வச்சு ஃபைட் பண்ணி நின்னு போராடி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த விஷயம் அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது? இட் டெவலப்ட் a sense of self-reliance and courage to fight for their rights. நம்மளோட உரிமைகளுக்காகவும் நம்ம போராடணும், நியாயமான உரிமைகளை விட்டே கொடுக்க கூடாது, நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனை அந்த மனுஷங்களுக்குள்ள கொடுக்குது. The writer stresses the fact that Gandhi's politics was not about being loyal to ideals, but it was about being loyal to the people, the human beings. ரைட்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? லூயி ஃபிஷர் இந்த இடத்துல காந்தியோட அரசியல்ங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் மாதிரி எல்லாம் இல்ல, சுய லாபம் அதெல்லாம் கிடையாது. இட் வாஸ் நாட் ஈவன் பீயிங் லாயல் டு ஐடியல்ஸ். நாங்க வந்து பெரிய ஐடியாலஜி வச்சிருக்கோம், எங்களோட தத்துவம் இதுதான், அப்படி இப்படின்னு அதுக்கு லாயலா இல்ல, மக்களுக்கு தான் லாயலா இருந்தாரு, மனுஷங்களுக்கு உண்மையா இருந்தாரு, மனுஷங்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை செஞ்சாரு காந்திஜி. சோ ஹி ஒன். ஓகே, அதனாலதான் அத்தனை பேரோட மனங்களை ஜெயிச்சாங்க. எப்பவுமே மனுஷங்களோட மனசை ஜெயிக்கணும்னா, அவங்கள வெல்லணும்னா அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். ஓகே, he took up various initiatives to improve the lives of people in Champaran. So நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டாரு. எதுக்காக? அந்த பீப்புள் ஆஃப் சம்பாரன் இருக்காங்களே அவங்களோட லைஃபை முன்னேற்றுறதுக்காக. அவர் நிறைய விதமான அந்த இடத்துல பீகார் அது ரொம்ப ஒரு பேக்வேர்ட் ஸ்டேட்டா இருந்தது. பேக்வேர்டா நிறைய பீப்புள் வந்து ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்க. ஸோ அவங்கள முன்னேற்றுறதுக்கான எல்லா வழிகளையும் காந்தி அங்க கையில் எடுக்கிறாரு. He started schools along with health and sanitation campaigns to help the people of Champaran overcome poverty and misery. ஸோ அந்த ஏரியால பீப்புள் ரொம்ப பாவர்ட்டிலையும் மிசரிலையும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள முன்னேற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணாரு? சும்மா அப்படி பேசிட்டு ஒன்று ஜெயிச்சு கொடுத்தோன்னு சரியா அப்படியே விட்டுட்டெல்லாம் போயிடல காந்திஜி. அதனாலதான் அவர் இன்னைக்கும் என்ன பண்றோம், மகாத்மா அப்படின்னு சொல்றது அதனாலதான். He started schools along with health and sanitation campaigns to help the people of Champaran. அப்ப அந்த பீப்புளுக்காக நிறைய கேம்பெயின்ஸ் நடத்துறாரு. அதாவது விழிப்புணர்வு முகாம்கள் மாதிரி நிறைய நடத்துறாரு. ஓகே, நீங்க வந்து எப்படி வந்து உங்க ஹெல்த்தை வச்சுக்கணும், எப்படி சானிடைஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லித்தராரு. ஸ்கூல்ஸ் நிறைய ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. His wife, disciples and many other people volunteered to help Gandhi bring development to Champaran. அவரோட ஒய்ஃப், அவரோட சன், அடுத்ததான் நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாமே சம்பாரனுக்கு வந்து அந்த பீப்புளோட முன்னேற்றத்துக்காக அவர் கூட நின்று பாடுபட்டாங்க. So now let us get into the conclusion of Indigo. Indigo class 12 summary tells us about the journey of self-reliance and courage during the freedom struggle in British India. So இந்த ஸ்டோரி எதை பத்தியது? செல்ஃப் ரிலையன்ஸ் பத்தியது. நம்மளை நம்ம முதல் நம்பணும். ஓகே, தைரியம் வேணும், அப்பதான் நமக்கான உரிமைகளோ சுதந்திரமோ கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றது தான் இண்டிகோ லெசன். காந்தி had considered an improvement in the physical and mental conditions of people as a crucial factor in the contribution of nationalistic sentiment and resistance by farmers against the British. Okay, so அவர் என்ன வந்து
மக்களோட மனசுல அந்த பிரிட்டிஷ்க்கு எதிரான அந்த ஒரு பிசிக்கலாவும் மென்டலாவும் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்தாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வேணும், அவங்கள அவங்க நம்பணும். பிசிக்கலாவும் மென்டலாவும் அவங்க என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும் நேஷனலிஸ்டிக் சென்டிமெண்ட்டுக்கு. தேசியத்தை வளர்க்கணும், அந்த நாட்டை முன்னேற்றணும், நாட்டுக்காக ஃபைட் பண்ணணும், நாட்டுக்காக உயிரை விடணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், இந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி நினைச்சாரு. ஸோ அதை தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டரா இதை பயன்படுத்திட்டார். The chapter says that the Champaran incident was considered the first kind of civil disobedience victory in modern India. So Champaran incident கிட்டத்தட்ட first kind of civil disobedience victory in India. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம், சில போராட்டங்கள்லாம் நடக்கும். அவங்க தங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நடக்கிற ஒரு விஷயங்கள். ஆனா பிரிட்டிஷ் இந்தியால ஓகே அவங்களோட ஆதிக்கத்துல இருந்தப்போ ஒரு போராட்டம் நடந்திருக்கு, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் நடந்திருக்கு. அந்த மக்கள் கீழ்ப்படியாமைய காமிச்சிருக்காங்க. பட் அது ஜெயிச்சும் இருக்கு. ஏன்னா அவங்க ஏன் கீழ்ப்படியல, ஒரு தப்பான விஷயத்துக்கு கீழ்ப்படியல. அதுல ஸ்ட்ராங்கா நின்று ஜெயிச்சும் காமிச்சாங்க. ஓகே, அந்த ஷேர் கிராப்பிங்க அவங்க ஒத்துக்கல. உங்களுக்கு பணம், எங்களோட பணத்தை திருப்பித்தாங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு தே ஹவ் ஒன் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஓகே, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வெற்றிகள் வந்தது இந்தியன்ஸ்க்கு அந்த நேஷனல் அந்த மூமெண்ட்ல. பட் ஃபர்ஸ்ட் ஒரு விக்டரியா இதை பார்க்கலாம் அப்படின்னு இந்த சாப்டர் மூலமா நம்மளுக்கு தெரியுது. Hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.